தம்பி இந்த மேட்ச்சுக்குலாம் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்களே, இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் என்ன தம்பி அப்படின்னு கேட்டாங்கன்னா, டேர்னிங் பாயிண்டா இந்த மேட்ச்சில் டேர்னிங்லாம் கிடையாதுனே, டேர்னிங் பாயிண்ட் இருக்கு சொல்லவா அப்படின்ற மாதிரி ஒரே அடியா மேட்ச் அப்படியே நேரம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஓடிட்டேன்ல அப்படின்னு வளைஞ்சு கூட போகல, ஒரு யூட்டர்னே போட்டாங்க நம்ம இங்கிலாந்து அணி. எஸ், இங்கிலாந்து எப்படி இந்த மேட்சை வந்து கையில் இருந்ததை தம்பி ஒரு விஷயத்தை பிடிங்க வச்சுக்கோங்க அப்படின்னு மேட்சை கொடுத்துட்டு போனது எப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. அது என்னங்க அது கையில் இருந்த மேட்சை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்றீங்க, அது எப்படி அப்படின்னு நான் தான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னானே 62க்கு நோ லாஸ்ன்னு சொல்லி இந்த சேஸ் ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய இங்கிலாந்து. வெரி குட், சூப்பருங்க, வெரி குட். அது நல்ல ஒரு இதாச்சுங்க. ஏன்னா வந்து ஒரு 182 சேஸ் பண்ணுற ஒரு அணி வெறும் 62க்கு நோ லாஸ்னா அப்போ நல்ல விஷயமாச்சே, வெரி குட். அப்போ நீங்கள் பாராட்டலாம். இங்கே தான் இங்கிலாந்து வித்தியாசமாக யோசிக்குது பார்த்தியா, எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம யார் வித்தியாசமாக யோசிக்கிறவங்க, நம்ம வந்து பவர் பிளேவே முடிக்கல, அதுக்குள்ளே 62 அடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று பண்ணி ஆகணும், என்ன அது, விக்கெட்டை விடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பென் வாத்துமுட்டை அவர்கள் வந்துட்டு அற்புதமான ஒரு பந்து பேட்ஸ்மேன். 18 பந்துகளில் 39 அடிச்சிருந்த அவர் தன்னுடைய 19வது டெலிவரியில் நான் அவுட் ஆக வேண்டும் என்று முடிவு செய்கிறார். நம்ம அதை என்ன பண்ண முடியும், ரவி பிஸ்னா எனும் ரன்ஸ் பிஸ்னாயுடைய ஓவரில் கேட்சை கொடுத்து விட்டு எஸ்கேஓ எனும் ஆகாயத்திடம் டாட்டா பை பை சொல்லி வெளியே செலுத்திதான். சரி ரைட், 200 மேலே ஸ்ட்ரைக் ரேட் இவர் அடிச்சு விட்டாருங்க. இதுக்கப்புறம் என்னங்கன்னு பார்த்தா உள்ளே வந்த அடுத்து ஃபில் உப்பு என்ன பண்ணுறாப்புல, ஜாஸ் பட்டர் உள்ள வராப்லையா ஒன் டவுனில் அவர் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஏன் ஓப்பனர் பார்ட்னர் கிளம்பி போயிட்டான். நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் ஒரு கையே போகிறோமா, பெரிய மாற்றான் பிரதர்ஸ், இவர் இல்லாமல் அவர் இருக்க மாட்டார், எங்கே கிளம்புனி அப்படின்னு சொல்லி என் அக்சரனும் சிக்ஸர் அவர்கள் வந்துட்டு ஃபில் உப்பு அவர்களையும் அவுட் ஆக்கி வெளியே அனுப்பிவிடுறாப்புல. அப்புறம் நம்மளுடைய பட்லர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, ஏனே அழுவுறீங்க, என்னாச்சு, இல்லை என் டீமில் இருக்கிற முக்கியமான 2 ஓப்பனர் கிளம்பிட்டாங்க, அவங்க அடிச்சுட்டு போனாங்க, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் அடிக்காமல் போகிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாப்புல. இந்த 3 பேரும் கடன்னு அவுட் ஆன உடனே இங்கே ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்போ தான் நம்மளுடைய வாழும் கல் அவர்கள் வந்துட்டு நம்மளுடைய இவர் கூட சேர்த்துக்கிட்டு புரூக் பாண்ட் 3 ரோசஸோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுறாரு. பட் கொஞ்சம் நேரத்தில் அவர் கிளம்பி போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, புரூக் பாண்ட் 3 ரோசஸ் அவர்கள் வந்துட்டு நான் நிற்கிறேன், நான் நின்று அடித்து காட்டுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாரு. அற்புதமான அடிகளை போடுறாரு, வெரி குட் அப்படின்ற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஓவருக்கு 10 ரன் அடித்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுற மாதிரி வருது. அந்த மிச்சம் இருக்கிற 6 ஓவர் 60ங்கிறதுலாம் நம்ம அடிச்சிடலாமடா மாப்பிள்ள அப்படின்னு கணக்கு போட்டுக்கினே இருக்கும்போது புரூக் பாண்ட் 3 ரோசஸ் தன்னுடைய அரை செஞ்சுரியை போட்ட அடுத்த டெலிவரி எல்லாரும் ஓகே என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தலைவன் டம்முன்னு தூக்கி அடிச்சு கேட்சை கொடுத்து போயிட்டே இருந்துட்டாப்புல. என்னன்னு என்ன இது என்ன ஷாட்டு அப்படின்னா, இல்லை 50 போட்டோமே அதான் லைட்டாக ஒரு மாதிரி ஃபிலிப்பாகி ஒரு ஷார்ட் அடிக்கலான்னு பார்த்தேன், அது இப்படி ஆயிடுச்சு. இங்கே பாரு, நீ ஷார்ட் அடிக்கிறேங்கிற பேரில் என் உயிரை தான் எடுத்துக்கிருக்க, ஓடி பேர் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி புரூக் பாண்ட் 3 ரோசஸ் அவர்கள் வந்துட்டு விரட்டி துரத்தி அடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த விக்கெட்டுக்கு அங்கேயும் போக ஆரம்பிக்குது. இப்போ பாருங்க மேட்ச் என்ன மாதிரி டர்ன் அரவுண்ட் ஆகுது. நான் அந்த யூட்டர்ன் ஒன்று சொன்னேன்ல, இந்த விக்கெட்டுக்கு அப்புறம் தான் அந்த யூட்டர்னுங்கிறது ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் போன விக்கெட்டாவது பரவாயில்ல மாப்பிள்ள, ஆனால் அதுக்கப்புறம் பண்ணா பாரு அப்படின்ற மாதிரி இங்கிலாந்துடைய டீம் வந்து ஆள ஆரம்பிக்குது. அதே ஓவரில் நம்ம வருண் சக்கரவர்த்தியோட கடைசி ஓவர் வேறையா, ஓகே இவர் தான் விக்கெட் கொடுத்துட்டு போறாரு, இவரோட கடைசி ஓவர் நம்ம ஒரு விக்கெட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்த கார்சே அப்படிங்கிறது வந்து அப்படின்னு முட்டி போட்டு மடக்கடி மாமே ஷாட்டில் அவர் வந்து ஸ்கொயர் டீப் கிட்ட ஒருத்தர் கேட்சை கொடுத்து நம்ம சிங்கு கிட்ட கேட்சை கொடுத்துட்டு ரிங்கு வச்சுக்க பத்திரமா, எது என் ரிங்கையா இல்லை இந்த பந்து அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்காப்புல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீமுடைய ஸ்கோர் வந்து வெறும் 30 பந்துகளில் 49 அடிக்கணும் இருக்கு. அப்போ கூட அடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது இங்கிலாந்து நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் அட்டாக் பண்ணுற புலி, இது அட்டாக்கிங்கான புலி, இது அக்ரஸிவ் புலி அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து ஒரு பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த திமிருத்தனத்துக்கு தான் இன்னைக்கு அழிஞ்சு போனாங்க. ஏன்டா 30 பால் 49 அடிக்கணும், நீ எல்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் தானே, உனக்கு என்ன அவசரம், பொறுமையாக ஒரு ஓவருக்கு இவ்வளவு அடித்தா மட்டும் போதும் நிற்க வேண்டியதானே, என்னத்துக்கு அதிகமாக ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி வேலைகளை பார்த்து விட்டுறாங்க. அங்கே தான் மேட்ச்சு போகுது கையை விட்டு. நம்முடைய ஜேமி ஓவர்டன் சிஎஸ்கேவை சேர்ந்த வீரர் வந்துட்டு அங்கே விளையாடி இருக்காப்புல. நம்ம ஜேமி ஓவர்டன் ரைட்டுங்களா, ஓவர்டன் அங்கே விளையாட ஆரம்பிக்காத புதுசாக உள்ளே வந்து அவர் என்ன பண்ணுறாப்புல, இங்கே மாப்பிள்ள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு நம்மளுடைய பெத்தல் என்னும் பொத்தல் டெய்னு கேட்ச கொடுத்து நீ தான் பார்த்துக்கிறேன், நீ அதான் நான் கிளம்புறேன், டேய் நான் பார்த்துக்கிறேன் நீ கூட இரு அர்த்தம்டா, மீதியை சொல்கிறதுக்குள்ளே பாதியை மட்டும் கேட்டு கிளம்புறியடா படுபாவி அப்படின்னு சொல்லி புலம்ப. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவர்களில் வந்து நீங்கள் இவ்வளோ அடிச்சா போகுது அப்படின்றாங்க. எவ்வளோ கேட்டால் 45 இன்னும் ரன் ரேட் 11 தாண்டி போய் இருக்கு. இப்படி ஒன்னா ஏறினா நான் எங்க போறது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் ஜேமி ஓவர்டன் அவர்கள் வந்துட்டு ஒரு 6 போடுறாப்ல. அடுத்து 6 போட்ட கையோட பார்த்தீங்கன்னா தலைமை வந்து அவுட்டும் ஆகிறதுக்கான வேலைப்பாடுகளை அவர் பார்க்கல.
கூட இருந்த இந்த பக்கம் நம்முடைய ஆர்ச்சர் வேலையை பார்த்து விட்டு நகைக்கடைக்காரர் அவுட். நகைக்கடைக்காரர் வெளியே போனோடனே டீமுடைய ஸ்கோர் வந்து 150க்கு 8ங்கிறதெல்லாம் தாண்டி வெறும் இப்போ வந்துட்டு ஒரு 12 பந்துக்குள்ள 25 அடிக்கணும்னு வருது. சபா இப்போ ரிக்வயர் 12 அப்படியே ஒன்று ஒன்றா ஏற்றுங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் 10 முடிவு பண்ணி ஓவராக அடிக்க பார்க்குறாரு. ஒரு 6 போடுறாரு, ஒரு 4 போடுறாரு, நேராக அடிச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்சையும் கொடுக்குறாரு. ஆனால் நம்மளுடைய இந்த சாம்சங் டிவி வரல அந்த கேட்சை வந்து பொத்தாள்னு கீழே விழுந்து விட்டுப்புறாப்புல. எல்லாரும் தலையில் கையை வச்சு வேடிக்கை பார்க்க இந்த இடத்துல நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து இந்த மேட்சை ஜெயிக்கணுங்கிற முடிவில் கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி ஜேமி ஓவர்டன் நம்மளுடைய ஹர்ஷித் ராணா முருகு கம்பிகள் அவருடைய ஓவரில் வந்து அவுட் போல்ட் ஆகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காப்புல. இப்போ 6 பாலில் 19 அடிச்சா போதும், நீ போதும்னு சொல்லுவேன், நான் அடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பந்துகளில் 16, 3 பால் 6 அடிக்கணும், இப்போ போடுறேன் ஒரு ஷாட் அப்படின்னு சொல்லி நேராக டீப் மிட் விக்கெட்டில் ஒரு கேட்சை கொடுத்துட்டு நம்மளுடைய மஹமூத் அவர்கள் கிளம்பி போயிட்டே இருக்காப்புல. இங்கிலாந்து 166க்கு ஆல் அவுட். ஏனே இந்த மாதிரி பேட்டிங்லாம் எங்கே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? டே இதுதான்டா பேஸ்பால்னா நீங்கள் அதை வேற கிரவுண்டில் ஆடும்போது கிரிக்கெட் கிரவுண்டாச்சு. ஏய் பேஸ்பால், சரி பேஸ்பால்னா என்ன? மேட்ச்சில் என்ன நடக்குது ஏதுன்னே தெரியாமல் ரன் ரேட் வந்து இவ்வளோ அடிச்சா போதும்டான்னு இருக்கும்போதும் கூட எல்லா பாலும் 6க்கு ட்ரை பண்ணி நாசமாக போகிறதுக்கு பேர் தான் பேஸ்பால். இப்போ புரியுதா? அப்படின்னு உடனே புரிஞ்சுதானே? வெரி குட், நீங்கள் இதே மாதிரி ஆடணும், புரியுது? அது என்னது பேஸ்பால், அதையே ஆடுங்க. அடுத்த மேட்ச்சில் உங்களை பார்க்குறேன், பாய் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்புறேன். இப்படி தான் மேட்ச் வந்து கையில் இருந்தது புதுக்குன்னு கீழே விட்டு போனாங்க நம்மளுடைய இங்கிலாந்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பலம். ஓகே பாய்.